ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஈவினிங் 4 மணிக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி காட்டியிருக்கிறேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. பசங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இனி நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. அதனால் ஒரு டீயோட நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பித்தாச்சுங்க. நான் ஒரு டீ பைத்தியம்னு கூட சொல்லலாங்க. மீன்ஸ் ஒரு நாளைக்கு 4 டீ ஆச்சும் குடிச்சிருவேன். டீ குடித்தாதான் எனக்கு அடுத்த வேலையே ஓடுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. கஷ்டப்பட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இந்த பால்கனியில் அந்த வியூவெல்லாம் பார்த்து டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகங்க. பால்கனியில் எக்கச்சக்கமாக பிளான்ஸ் இருக்குதுங்க. நானும் பிளான்ஸ் பற்றின ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். பட் அதுக்கான ஒரு டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஃப்யூச்சரில் நான் கட்டாயம் அந்த வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த லீவ்ஸ்லாம் எக்கச்சக்கமான டஸ்ட் இருந்ததுங்க. சரி, டீ குடிக்கிற டைமில் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குருவார். அதே மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும்போது நானுமே பார்த்துக்குருவேன். பால்கனியில் இந்த மிரரோட வியூ அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அப்பப்போ இதையும் நான் பார்த்து ரசிச்சுக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்கிறாருங்க சபரிமலைக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். மீன்ஸ் போட்டு 1.5 வீக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பூஜா திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாமே. ஈவினிங் 6:30க்கு அவர் விளக்கேற்றுவார். ஸோ அந்த டைமில் நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக சுண்டல் காலையிலே ஊற வச்சுட்டேன். அது ஒரு பக்கமும், அதே மாதிரி மெதுவடை உளுந்த வடை செய்யலான்ட்டுல ஒரு பிளானுங்க. ஸோ கம்மியாக உளுந்தெடுத்து அதையுமே அரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் 3 நாளைக்கு ஒருக்க தான் சாமியோட பூஜா திங்ஸை எல்லாமே நான் வாஷ் பண்ணுறது. அதனால் இன்றைக்கி லீவ்னால இன்றைக்கி கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதையும் க்ளீன் பண்ணலான்ற ஒரு ஐடியா தாங்க. மத்தியானம் வரையே எனக்கு சரியான வேலை தான். மத்தியானத்துக்கு அப்புறமும் ஹெவியான ஒர்க்குங்க. மெதுவடை ஒரு பக்கம் ஆயிடுச்சு, சுண்டலுமே ஆயிடுச்சு. நான் தாளித்து ஊற்றிட்டேங்க. இதை நான் மூடி வச்சுட்டேன்னா என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு குளித்து அவர் விளக்கேற்றுறப்போ பூஜை பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. சரி, பூஜை அறையை க்ளீன் பண்ணிடலாமே சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்குறேன். பழைய பூனா காலையில் வச்சதெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்குறேங்க. எங்களுக்கு தனியாக பூஜை அறை மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சபீனா பவுட்ரு புளி வச்சு நல்லா தேய்ச்சி எல்லாமே வாஷ் பண்ணிட்டேங்க. இது நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டூல் மாதிரி. எல்லாம் அழகாக வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலேயும் பூ போட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நான் சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க 2யுமே வாங்கினேன். அவ்வளோ அழகாக குட்டியாக இருந்துச்சு. என்கிட்ட பெருசாக ஒன்று இருக்குது. பட் இந்த புது பூஜா அறைக்கு அது வைக்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி குட்டியாக வாங்கிக்கிட்டேன். பெருசுமே வைக்கலாம், பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது சின்னதே ஓகேன்னு சொல்லிட்டு நான் எல்லா படத்துக்கும் சாமியோட சிலைக்கு எல்லாமே நான் சாமந்தி பூ வச்சிட்ருக்குறேங்க. மேலே இருக்கிற அந்த சிலை பார்த்திங்களா எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு. தஞ்சை பெரிய கோயிலுங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஃபேவரெட் அது. நீங்கள் இந்த சண்டேவை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னோடய டார்கெட்டே பசங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிடணும் தான். அப்படியே இந்த பக்கம் இருக்கிற என்னோடய ஜீசஸ்க்குமே நான் எல்லா பூவுமே வச்சுட்டேங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு 2 சைட்லேயுமே. இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சாம்பிராணி புகை பிடிக்கிறோன்னா அவ்வளோ பிடிக்குங்க. சரி, வீடெல்லாம் க்ளீனாக இருக்குதே, நம்ம சாம்பிராணி புகை பிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சாம்பிராணி புகையுமே பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என் பசங்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. நானும் அப்படியே ஸ்லைட்டாக முகத்தெல்லாம் கழுகி ரெடி ஆகிட்டேங்க. டெய்லி என் ஹஸ்பண்ட் விளக்கேற்றுவார். இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும்போது நானுமே விளக்கேற்றிடுவேன். ஸோ இன்றைக்கி நானே விளக்கேற்றிட்டேன். அவர் பூஜையெல்லாம் சொல்லிவிடுவார். மீன்ஸ் அந்த ஜெபம் எல்லாமே அவர் சொல்லிவிடுவார்.
இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றும் போது அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றும் போது வீடே அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுங்க. மீன்ஸ் ஒரு பாசிட்டிவ் சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. நான் சமைச்சு வச்சுருந்த அந்த உளுந்த வடை சுண்டல் இது எல்லாமே சாமிக்கு. இந்த பக்கம் ஜீசஸுக்குமே நான் ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டேன். இதுதாங்க எங்களோட பூஜை அறையோட அந்த ஃபைனல் லுக்கு. அவ்வளோ பிரகாசமாக ஒரு மினி சைஸ் பூஜா ஷெல்ஃப் தாங்க எங்களோடது. இப்போ டைம் வந்து ஈவினிங் 6 கிட்ட ஆயிடுச்சுங்க. பசங்களும் முழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த சுண்டலும் உளுந்த வடையெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி வாட்ச் பண்ண போயிட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பம்கின் பீசஸ் வந்து எடுத்துருக்கிறேன். பூசணிக்காய் பீசஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி ஊற்றுறதுக்காக முழு தனியா, ஜீரகம் கொஞ்சம், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பும் முழு தனியாகவும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, புளி வந்து கரைச்சி வைக்கிறதுக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டும் கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேங்க. ஸோ குக்கரில் நான் ஒரு 4 விசில் விட்டு துவரம் பருப்பை வச்சுருக்குறேங்க. இந்த சைடில் நான் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி, இந்த பொருளை நான் நல்லாவே வதக்கிடுறேங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை. நம்ம இன்றைக்கி எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த அரைப்பு தான் நமக்கு வந்து மசாலாவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்னோடய கிட்ஸுக்கு நான் கொடுக்குறனால எப்பயுமே காரம் கொஞ்சம் மினிமலாக தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி அவனுங்க அம்மா எரியுது, காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவானுங்க. அதனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேன். இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேங்க. இந்த பக்கம் 4 விசில் வந்து நம்ம துவரம் பருப்புமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் அந்த அரைப்பையுமே அரைச்சி வச்சுட்டேன், பேஸ்ட்டையுமே. அதுக்கப்புறம் கடாயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போயும் நம்ம வேணால் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டேன். ஏன்னா என்கிட்ட சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தனால கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியுமே போட்டுடலாங்க. இதை நம்ம நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துடலாம். அந்த நம்ம முழு தனியாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறனால இதோட அந்த நல்ல ஒரு வாசனை வருங்க. மீன்ஸ் நல்லா அப்போயே அந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் ஏறினா என்ன வாசனை வரும், அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சாம்பாரோட அந்த மனம் வந்து வரும். இப்போ வந்து நம்ம கழுகி வச்சுருக்கிற அந்த புளியுமே ஊற்றிடலாம். பருப்பையுமே நம்ம குக்கர்லேருந்து கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு போட்டுடலாங்க. கொஞ்சமாக எல்ஜி பெருங்காயம் ஃபைனலாக, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மணி இப்போ 7 ஆயிடுச்சுங்க. ஸோ தோசை ஊற்றிடலாமேன்னு சொல்லிட்டு நான் தோசையுமே ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மசால் தோசை தான் செய்யலான்ட்டு இருந்தேன். ஆனால் காலையிலேருந்து சரியான வேலைங்க. ஸோ நான் ப்ளெயின் தோசையிலே முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு நாள் நான் கட்டாயம் மசாலா தோசை வித் திஸ் ஹோட்டல் சாம்பார் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக என் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அவனுக்கு ஒவ்வொன்றா கதை சொல்லி அழகாக நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம்.
எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த கேப்பில் என் பசங்க என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்ற டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தூங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். Thank you so much for watching my video. Stay tuned for another video. Bye friends.